கோவை சித்தாபுதூர் பகுதியில் ONGC நிதியின் கீழ் சோலார் மற்றும் RO வாட்டர் வசதிகளுடன் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், 1.5 மாத காலத்திற்கு மேலாக நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவு பெற்ற நிலையில் தொகுதி பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். கோவை தெற்கு பகுதியில் மட்டும் 7 புதிய நவீன அங்கன்வாடி மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கோடை காலத்தை முன்னிட்டு 14 இடங்களில் வாட்டர் ATM அமைக்கப்பட்டு நாள்தோறும் ஒவ்வொருவருக்கும் 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். நடந்து முடிந்த கூட்டத்தொடரில் இந்த தொகுதியின் தேவைகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு அமைச்சர்களும் பதிலளித்துள்ளதாகவும், குறிப்பாக 350 கோடி ரூபாய் இந்த தொகுதிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் முதலமைச்சரும் தகுந்த நேரத்தில் தங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார் என அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருவதாகவும் இதன் மூலம் நீட் தேர்வை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டதாகவும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். கோவை மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் இல்லாதது பற்றி திமுக தான் யோசிக்க வேண்டும் எனவும், முதலமைச்சர் அவரது அமைச்சரவை சகாக்களை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழல் இனிவரும் காலங்களில் அதிகமாக நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார்.